இப்போ நம்ம பிரச்சனைக்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட 2024-25 86,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த இந்த பட்ஜெட்ல மொத்த பட்ஜெட்ல கணக்கெடுத்தோம்னா 1.78%. சரி. ஆனா நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை 4,315 கோடி ரூபாய். இதுல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1,335 கோடி ரூபாய கடந்த நவம்பர் மாசத்திலேயே கொடுக்கல. 2024 நவம்பர் மாசத்திலேயே கொடுக்கல. இதுல கொடுக்க வேண்டிய தொகை பயனாளிகளுடைய எண்ணிக்கை 1,09,61,000 பேர். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இந்த திட்டம் மரியாதைக்குரிய அமரர் முன்னாள் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்களால் திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது நாங்கள் இதை கடுமையா எதிர்த்தோம். காரணம் என்னன்னா, ஒரு உற்பத்தியாளனும் உழைப்பாளியும் கரம் கோர்த்து உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு தொழிலில் உற்பத்தியாளரை தனியாகவும் உழைப்பாளியை தனியாகவும் பிரிக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம். இது விவசாயத்தை முற்றிலுமாக பாதிக்கும், மிகப்பெரிய அளவிலே சீர்கேடு ஏற்படும் என்கிற வகையில நாங்க எதிர்த்த போது ஆட்சியாளர்கள் எல்லாம் இதை சரியா கண்டுக்கல. இந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறது என்று ஒரு பெரிய பிரச்சனை. இது திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறது. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த ஒரு மத்திய அரசுடைய பங்களிப்பில் திட்டம் செயல்படுத்தப்படுகிற பொழுது 75% மத்திய அரசு கொடுக்கிறது. நடப்பாண்டிலே மாநில அரசுடைய பங்கு 25%, 367 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இந்த திட்டம் மத்திய அரசு கொடுக்கிற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க, எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு சத்துக்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் சொல்லுகிற பொழுது மத்திய தணிக்கை குழுவினுடைய அறிக்கை மாநில அரசுக்கு பாதகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை.